அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். முகமதிப்புனா என்ன? இது ஈஸிங்க, அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு தொந்தரவு தராது. என்னன்னா 8562 இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதுல 8இன் முகமதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சரியா? 8ஓட முகமதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா நீங்க என்னன்னு சொல்லலாம்? 8 தான் ஆன்சரு. எந்த நம்பர் கேக்குறாங்களோ அந்த நம்பர் தான் அதுக்கான முகமதிப்பா இருக்கும். சரியா? 5இன் முகமதிப்பு என்ன? 5 தான். 6இன் முகமதிப்பு 6 தான். சோ சிம்பிளா புரிஞ்சுங்க, ஃபேஸ் வேல்யூ முகமதிப்புன்னு கேட்டா மதிப்பு மாறாது. கண்ணாடியில 6 பார்த்தா 6 தான் தெரியும், 2 பார்த்தா 2 தான் தெரியும். சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? சோ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னும் போது கேட்கிற நம்பரே தான் ஆன்சரா இருக்கும். இது ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இது புரியும் நினைக்கிறேன். ஃபேஸ் வேல்யூக்கும் பிளேஸ் வேல்யூக்கும் உள்ள வித்தியாசம். பிளேஸ் வேல்யூ இட மதிப்புனா அந்த இடத்துக்கான மதிப்பு சொல்லணும். முகமதிப்புனா 5ன்ற நம்பரு, அதுக்கு முகமதிப்பு என்ன? 5 தான். சோ லாஜிக் புரியுதா? சோ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் இதுல ஃபிபோனிசி எண்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஃபிபோனிசி எண்கள், ஃபிபோனிசி நம்பர்ஸ். ஃபிபோனிசி நம்பர்ஸ்னா என்ன? தமிழ்லயும் ஃபிபோனிசி தான். சோ இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? 2 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்பா. சரியா? 2 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா வரதுதான் 3வது நம்பர். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா வரதுதான் 4வது நம்பர். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா 5வது நம்பர். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா 6வது நம்பர். சோ இத 2 ஆட் பண்ணா 7வது நம்பர். இது 2த்தையும் ஆட் பண்ணா 8வது நம்பர். சோ இந்த மாதிரி போகும். இதுதான் ஃபிபோனிசி எண்கள். கண்டுபிடிச்ச ஒரு பேர் பாது, வேற ஒண்ணும் இல்ல. 7th புக்ல கொடுத்திருப்பாங்க இதுவும். சரியா? சோ இதுல கொஸ்டின் எப்படி தெரியுமா கேக்குறாங்க? இந்த வரிசைய எண் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு ரீசனிங்ல ஒரு டாபிக் இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன், நம்பர் சீரிஸ் அப்படின்னு. சோ அங்க கேக்குறாங்க. சரியா? இந்த வரிசையை கொடுத்துது இல்லனா கொஸ்டின் எப்படி தெரியுமா வருது மேக்ஸ்ல? ஃபிபோனிசி எண்களில் 7வது உறுப்பு எது? ஃபிபோனிசி எண்களில் 6வது உறுப்பு எது? The 6th Fibonacci number is, the 7th Fibonacci number is. இந்த மாதிரி கேக்குறாங்க. சோ இந்த 2 ஒண்ண ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாமே எழுதலாம். சோ 6வது Fibonacci எண் எதுன்னு கேட்டா 8. 7வது Fibonacci எண் எது? 13. இல்லனா ஃபிபோனிசி எண்களில் 7வது உறுப்பிற்கும் 6வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? புரியுதா? The difference of 7th Fibonacci number to 6th Fibonacci number அப்படியும் கேட்கலாம். புரியுதா? 7வது Fibonacci என்ன? 13. 6வது Fibonacci என்ன? 8. இதுக்கான வித்தியாசம் என்ன? 5. ஓகேவா? இதுக்கான வித்தியாசம் என்ன? 5. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதே போல ஆட் பண்ண சொல்லலாம். எதுவா இருந்தாலும் இந்த வரிசையை இதை கத்துங்க, லாஜிக் ஈஸியா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் நம்பர். பர்ஃபெக்ட் நம்பர் நிறைவு எண். சரியா? நிறைவு எண் இல்லைன்னா செவ்வியல் எண் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ இதுக்கு என்ன சார் மீனிங்? ஒண்ணுமே இல்லைங்க, ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க, இந்த நம்பருக்கான காரணிகள் கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கான காரணி என்ன? இது ஃபேக்டர்ஸ் என்னங்க? இது என்னென்ன வாய்ப்பாடுல வரும் அதான் காரணினா. புதுசாலாம் எதுவும் சொல்ல. 1ஆம் வாய்ப்பாடுல வரும், 2ல வரும், 3ஆம் வாய்ப்பாடுல வரும், 6ஆம் வாய்ப்பாடுல வரும். கரெக்டா? மீதி எதுலயும் வராது இல்ல. சோ இதுல இந்த நம்பருக்கு மட்டும் ஏன் சார் கரெக்டா 6 எடுத்தீங்க? இந்த 6க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6ன்ற இந்த ஒரு நம்பரை தவிர, அதாவது அதே நம்பரை தவிர மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா கொடுத்திருக்கிற நம்பரே வருதா பாருங்க.
1 2 3 இத மூணையுமே கூட்டினா 6ன்னு கொடுத்த நம்பரே வருதா, அந்த நம்பரை விட்டுருங்க, அதை தவிர மீதி எல்லாமே. சரியா? இப்போ வேற என்ன சார் இதே மாதிரி இருக்குன்னா 28ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இது என்னென்ன வாய்ப்பாடுல வரும்? 1ல வரும், 2ஆம் வாய்ப்பாடுல வரும், 4ஆம் வாய்ப்பாடுல வரும், 7ல வரும், 14ல வரும், 28ல வரும். இதுலயும் இந்த 28 விட்டுற, அதே நம்பரை விட்டுறம்பா. அதை தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டுங்க. 14 7 கூட்டினா 21, 25, 28 கரெக்டா கொடுத்துருக்கிற கொஸ்டினே வருதா? சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நிறைவு எண் இல்லைன்னா செவ்வியல் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? சோ அதை ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த லாஜிக் புரியுதா? நெக்ஸ்ட் ராமானுஜம் எண். இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ராமானுஜம் எண் அப்படின்றது என்ன? 1729. நம்ம 9th புக்ல மேல அட்டையில இருக்கும் 1729. ஓகேவா? இது ஏன் சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பரை 2 கணங்களின் கூடுதலா சொல்லலாம். எந்தெந்த கணங்கள் சார்? 1 10 கியூப் பிளஸ் 9 கியூப்னு சொல்லலாம். சரியா? இன்னொன்னு 12 கியூப் பிளஸ் 1 கியூப்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரே நம்பருக்கு இந்த மாதிரி 2 ஜோடிகள் வர்றது ஒரு ஸ்பெஷல். எல்லா நம்பருக்கும் அது வராது. சரியா? இது ஒரு ஸ்பெஷல். இது ராமானுஜம் அந்த இறக்கிற தருவாயில மரண படுக்கையில படுத்துனுக்கும் போது அந்த அட் டைம்ல யோசிச்சாரு. சரியா? அதனால அதை ராமானுஜம் எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல 10 கியூப் அப்படின்னும் போது இது 1000ஆமா, 9 கியூப் அப்படின்னும் போது 729. சோ 1729 வரும். இல்லையா? 12 கியூப் 1728, 1 கியூப் 1 தான். இப்படி ஆட் பண்ணாலும் 1729 வரும். அதனாலதான் இது ஸ்பெஷல். சரியா? ஆக்சுவலா இது அவர் ஃப்ரெண்டு வந்த காரோட நம்பர். சரி, அந்த கால் டாக்ஸியோட நம்பர். அதை பார்த்து இந்த அளவுக்கு அந்த மனநிலையிலும் யோசிக்கிறார். அதனால்தான் ஒரு கணித மேதை. சரியா? சோ அதனால இந்த நம்பருக்கே பேர் என்ன வச்சுட்டாங்க? ராமானுஜம் எண் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரியா? இது ஒரு ஸ்பெஷல். இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இது வரும் வராதுன்றதை தாண்டி நம்ம படிக்கிறோம் பத்தியா அந்த மேக்ஸ், அதுக்கான சிறப்பு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இன்னொன்னு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. சரி, அப்படின்னா என்ன சார்? அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன? அதாவது கூட்டல் சமணி, இன்னொன்னு பெருக்கல் சமணி. சரி, கூட்டல் சமணினா என்ன சார்? ஃபர்ஸ்ட் எந்த நம்பரை அதே நம்பரால, ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம்பா. சரியா? ஏதோ ஒரு நம்பரோட கூட்டும் போது எனக்கு மறுபடியும் அந்த நம்பரே வருது, நான் எதிர்த்த நம்பரே வருதுன்னா, அப்போ நான் கூட்ட வேண்டிய நம்பர் என்ன, ஆட் பண்ண வேண்டிய நம்பர் என்னவா இருக்கும்? ஒன்னோட எந்த நம்பர் ஆட் பண்ணா ஒன்னே வரும்பா, ரெண்டோட எந்த நம்பர் ஆட் பண்ணா ரெண்டே வரும். இதுதான் கூட்டல் சமணி. ஏன்னா இங்க கூட்டல் சமணின்னு கேட்கறதுனால இங்க கூட்டுறேன். இதே கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி, ஒன்னோட எந்த நம்பரை பெருக்குனா ஒன்னே வரும், ரெண்டோட எந்த நம்பரை பெருக்குனா ரெண்டே வரும். பெருக்கல் சமணின்றனால இங்க பெருக்கிறேன், மல்டிப்ளிகேஷன் பண்றேன். சோ எதுங்க வரும்? ஒன்னோட ஜீரோவை கூட்டினாதான் ஒன்னா, ரெண்டோட ஜீரோவை கூட்டினாதான் ரெண்டு. சோ அப்ப கூட்டல் சமணி அப்படின்னா அதுக்கான மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. கூட்டல் சமணிக்கான மதிப்பு 0. அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்கான வேல்யூ என்ன? 0. அதே போல மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. பெருக்கல் சமணிக்கான மதிப்பு என்னன்னு கேட்டா அதுக்கான மதிப்பு 1. 1 1ஆல பெருக்கினாதான் 1 வரும், 0ஆல பெருக்கினா 0 ஆயிடும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. அதே போல 2 1ஆல பெருக்கினாதான் 2 வரும். சோ பெருக்கல் சமணிக்கான மதிப்பு 1, கூட்டல் சமணிக்கான மதிப்பு என்ன? 0. இதெல்லாம் தேவைப்படும்.
அதே போல 7க்கான தலைகீழ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? 7ன் தலைகீழ் என்ன? தலைகீழ்னா இதை 1/7 சொல்றீங்க. இதே எதிர்மறைன்னு கேட்டா இன்வர்ஸ். எதிர்மறை அப்படின்னா +7க்கு என்ன வருங்க? +7 ஈக்குவல் அந்த சைடு எடுத்துன்னு போனா என்ன ஆகும்? -7 ஆகுமா? அதுதான் அதனுடைய எதிர்மறை, இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். +7யோட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 0 வருமோ அதுதான் அதனுடைய எதிர்மறை. சரியா? சோ இதெல்லாம் கேட்டது இல்ல, நான் புக்ல இருக்கு, அதை பார்த்துங்க. சரியா? அப்ப +7யோட எதிர்மறை என்னன்னு கேட்டா -7, ஆட் பண்ணா 0 வரணும். சரியா? அதே போல +1/7யோட எதிர்மறை என்ன? -1/7, ஆட் பண்ணா 0 வரும். ஓகேவா? இல்லைன்னா நேர்மாறு, கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொல்லலாம் இத. ஓகேவா? கூட்டல் நேர்மாறு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு. இதுலயே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வகுப்படும் தன்மை. சரியா? வகுப்படும் தன்மை, அதாவது டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், வகுப்படும் தன்மை. சோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இதுல பெருசா எக்ஸாம்ல தியரியா வராதுங்க. ஆனா இந்த தியரியை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா அடுத்தடுத்த டாபிக் பார்க்க போறோம்ல, அங்க ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணலாம். சரியா? 6th புக்ல இருக்கும். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் பார்த்தவனே 2ஆல டிவைட் ஆகுதுன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 1947, இன்னொன்னு 1948. இது ஃபுல்லா ஒரே நம்பர் பா. சரியா? இது எப்படி படிக்கணும்? படிக்க கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், இதை இப்படியே எடுத்துப்போம். சரியா? நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. கடைசியா என்ன இருக்கு? 2ஆல டிவைட் ஆகுமான்னு கேக்குறாங்க. இந்த லாஜிக் பிரகாரம் யோசிங்க. கடைசி நம்பர் 8 வந்திருக்கு, அது 2ஆம் வாய்ப்பாடுல வருமா? கடைசி நம்பர் 8ன்றது 2ஆம் வாய்ப்பாடுல வரும். அதனால இந்த பெரிய நம்பர் ஃபுல்லாவே 2ஆல டிவைட் ஆகும். அவ்வளவுதான். இதுதான் வகுப்படும் தன்மை. சோ அப்போ 2க்கு என்ன ஷார்ட்கட் சொல்லலாம்? கடைசி எண்ணானது 2, 4, 6, 8, 0 இந்த மாதிரி இருந்தா அந்த நம்பர் என்னவா டிவைட் ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும். சரியா? லாஸ்ட் நம்பர் வந்து 2, 4, 6, 8, 0வா இருந்தா அந்த நம்பர் 2 டேபிள்ல டிவைட் ஆகும். சரியா? சோ நெக்ஸ்ட் 3க்கு என்ன சார் ஷார்ட்கட்? சோ ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு இது 3ஆல டிவைட் ஆகுதான்னு கேக்குறாங்க. இது பார்த்தோன்னே இவ்வளவு பெரிய நம்பரா டிவைட் பண்ணும் அப்படி யோசிக்க கூடாது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 11, 13, 17, 25, 25 ஒரு 3, 28, 29. இப்ப இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, நம்மளா எடுத்துக்கிட்டு தான். சோ பாருங்களேன், 11, 13, 17, 25, 28, 29, 33 வருது. இது எல்லாத்தையும் கூட்டினா 33 வருதாப்பா? 33 3ஆம் வாய்ப்பாடுல வருமா? வரும்ல. அப்போ இந்த பெரிய நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும். இது 3க்கான ஷார்ட்கட். இலக்கங்களின் கூடுதல். சரியா? இலக்கங்களின் கூடுதல், the sum of digits is divisible by 3. இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண்ணும் 3ஆல் வகுப்படும். சரியா? சோ புரியும் நினைக்கிறேன். the sum of digits is divisible by 3 na then the number is also divisible by 3. ஓகேவா? சோ அப்போ இது புரியுதா? இதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தவனே அது 3ஆல அதிர்ஷ்டு லாஸ்டா இந்த 4 கிட்ட வரும்போது ஐயோ 3ஆம் வாய்ப்பாடுல வரலையேன்னு யோசிக்க கூடாது. பெரிய நம்பரா கொடுத்தாலும் 3ஆல அடிக்கணுமா? அப்ப என்ன செய்யணும்? மொத்த நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர நம்பரு 3ஆம் வாய்ப்பாடுல வந்தா இந்த நம்பர் கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். வரலையா? அப்ப 3ஆல டிவைட் ஆகாது. வேற எந்த வாய்ப்பாலையாவது வருதான்னு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். நான் ஏற்கனவே சொன்னதுதான். இது இந்த கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா
பின்னாடி நம்ம பார்க்குற எல்லா டாபிக்லையும் நம்ம ஈஸியா கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ அந்த லாஜிக் புரியுதா? அப்ப இதுக்கு டெஃபினிஷன் புரியுது இல்ல? இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண்ணும் 3ஆல் வகுப்படும். அவ்வளவுதான். சரியா? இது 3க்கான ஷார்ட்கட். வேணா நமக்கு தெரிஞ்ச 3ஆம் வாய்ப்பாடுல வர எதுனா ஒரு நம்பர் சொல்லுங்க. 48. இது 3ஆம் வாய்ப்பாடுல வரும். சரியா? இது எனக்கு வாய்ப்பா தெரியல சார், ஆனா இது 3ஆல வருமா வரலையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. 12 3ஆம் வாய்ப்பாடுல வருமா? அப்போ 48 3ஆம் வாய்ப்பாடுல வரும். இது 3க்கான ஷார்ட்கட். ஓகேவா? நெக்ஸ்ட் 4க்கு என்ன சார் ஷார்ட்கட்? இது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை இது 4ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேக்குறேன். 2ஆம் வாய்ப்பாடுல வர எல்லா நம்பருமே 4ஆல டிவைட் ஆகாது. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க சார். கடைசியா 6ல முடியுது, அதனால இது 4ல வரும் அப்படின்லாம் யோசிக்கூடாது. அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 4க்கு ஷார்ட்கட் ரொம்ப ஈஸிங்க. கடைசி 2 நம்பர் பாக்குறீங்க. இந்த கடைசி 2 நம்பர் 4ஆம் வாய்ப்பாடுல வந்துச்சுன்னா இந்த ஃபுல் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். கடைசி 2 நம்பர் 4ஆல வரல அப்படின்னா இந்த ஃபுல் நம்பருமே 4ஆல டிவைட் ஆகாது. இது 4க்கு ஷார்ட்கட். சரியா? அப்போ ஒரு நம்பர் 4ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்க கடைசி 2 நம்பரை பார்த்தாலே போதுமானது. சரியா? நெக்ஸ்ட் 5க்கு என்னங்க ஷார்ட்கட்? நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு நம்பர் பார்த்தாலே 0ல முடியணும், இல்லைன்னா 5ல முடியணும். இந்த மாதிரி இருந்தா அந்த நம்பர் 5ஆல டிவைட் ஆகும். சரியா? சோ 5ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு கடைசி எண் 0 இல்ல 5ஆ இருந்தா போதும். சரியா? சோ 6க்கு என்ன சார் ஷார்ட்கட்? ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 108ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 108 6ஆம் வாய்ப்பாடுல வருமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம்? இருங்க சார் டிவைட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அதானே சொல்லுவோம். அப்படி இல்ல, 6 எப்படி பிரிக்கலாம்? 2 3s are 6 பிரிக்கலாமா? 2 3 6ன்னு எடுத்துக்கலாம்ப்பா. 2க்கு என்னப்பா ஷார்ட்கட் சொன்னோம்? கடைசி நம்பரு 2 4 6 8 0வா இருக்கணும். 8ஆ இருக்கு. அப்ப 2ஆம் வாய்ப்பாடுல இது வரும். 3க்கு என்னப்பா ஷார்ட்கட் சொன்னோம்? இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டணுமா? கூட்டி வர நம்பர் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த பெரிய நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். ஆமா தானே? 1 0 8 ஆட் பண்ணா 9ஆ? 9 3ஆம் வாய்ப்பாடுல வருமா? அப்போ 108ம் 3ஆல டிவைட் ஆகும். சோ ஒரு நம்பர் 2ஆம் வாய்ப்பாடுலயும் வருது, 3ஆம் வாய்ப்பாடுலயும் வருது அப்படின்னா அந்த நம்பர் 6ஆம் வாய்ப்பாடுல வரும். நமக்கு தெரிஞ்ச ஈஸியான நம்பர் என்ன ஒன்று சொல்றீங்களா? 18 எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். 18 எடுத்துக்கிறேன். 18 2ஆம் வாய்ப்பாடுல வருமா? வாய்ப்பாடை வச்சு யோசிக்காதீங்க. எனக்கு 2ஆம் வாய்ப்பாடு தெரியும்னு சொல்லக்கூடாது, அதுக்காக கேட்கல. கடைசி நம்பர் 8 2ஆம் வாய்ப்பாடுல வரும்ல. சோ அப்ப 2க்கு வரும். 3க்கு என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9ஆப்பா? 9 3ஆம் வாய்ப்பாடுல வருமா? அப்ப 18ம் 3ஆம் வாய்ப்பாடுல வரும். ரைட்டா? சோ 2லயும் வருது 3லயும் வருதுன்னா அந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகும். அதனாலதான் 18 6ஆம் வாய்ப்பாடுல வரும். சரியா? அப்போ ஒரு நம்பர் 6ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு சொல்லத்துக்கு அது 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆறா மட்டும் போதும். சரியா? அப்ப 7க்கு என்ன சார் ஷார்ட்கட்? 7 வந்து பகா எண்பா. அதுக்கு ஷார்ட்கட் நம்ம நார்மலா டிவைட் பண்ணி போறதை விட கஷ்டமா இருக்கும். அதே சமயம் எல்லா நம்பருக்குமே அந்த ஷார்ட்கட் அப்ளை ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஷார்ட்கட்டும் நான் சொல்ல மாட்டேன். சரியா? அது செட் ஆகாது. ஸோ அது வேணாம். அப்ப 7க்கு ஷார்ட்கட் வேணாம், நம்ம டைரக்டா டிவைட் பண்ணிப்போம். ஸோ 8க்கு என்ன சார் ஷார்ட்கட்? ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த நம்பரை நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா? 8க்கு ஷார்ட்கட் கேட்டாங்கன்னா கடைசி 3 நம்பர் பார்க்கணும்பா. 2க்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? கடைசி ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகணும். 2க்கு அதான ஷார்ட்கட் சொன்னேன்? கடைசி ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகணும். 4க்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன்?
கடைசி 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆகணும். 8க்கு ஷார்ட்கட்டு கடைசி 3 நம்பர் 8ஆல டிவைட் ஆகணும். சரியா? கடைசி 3 நம்பர் 8ஆல டிவைட் ஆகணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. 2ன்றது 2 பவர் 1ஆப்பா. இதுல கடைசி ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆனா போதும். சரியா? ஆனா இது 2 ஸ்கொயர் தானே 4னா, அப்போ கடைசி 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆகணும். 8ன்றது 2 கியூப், அப்ப கடைசி 3 நம்பர் 8ஆல டிவைட் ஆகணும். சரியா? கடைசி 3 நம்பர் பாருங்க, 8 3 24, 1 8 8 கரெக்டா டிவைட் ஆகுது இல்ல, 8ஆ வைப்பல்ல. சோ அதனால இந்த பெரிய நம்பர் ஃபுல்லாவே 8ஆல டிவைட் ஆகணும். அப்ப 8க்கான ஷார்ட்கட் என்ன? கடைசி 3 எண்கள் 8ஆல் வகுப்பட்டால் அந்த பெரிய எண்ணும் 8ஆல் வகுப்படும். The last 3 digits is divisible by 8, then the number is also divisible by 8. அவ்வளவுதான். சரியா? சோ 9க்கு என்ன சார் ஷார்ட்கட்? பாப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்பா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 17 24 30 35 36 இந்த மாதிரி எடுத்துக்கிறேனே. நானா எதுக்குதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். சரியா? இப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல பாருங்களேன், இந்த 6 நம்பரையும் கூட்டினா வருது என்ன வருது? 17 24 30 36 வருது. 36 9ஆ வாய்ப்பால வருமா? வரும்ல. அப்ப இந்த நம்பரும் 9ஆல டிவைட் ஆகும். இது 9க்கான ஷார்ட்கட். புரியுதா? 9க்கான ஷார்ட்கட் என்ன? இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட வேண்டும். 3க்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட வேண்டும் சொன்னேன். இங்க 9ஆல டிவைட் ஆகணும் 9க்கு. அவ்வளவுதான். The sum of digits is divisible by 9. Then the number is also divisible by 9. சரியா? அந்த லாஜிக் தெரிஞ்சுங்க. 10க்கு என்ன சார் வரும்? இது நமக்கு தெரிஞ்சதாங்க. லாஸ்ட் நம்பர் 0 வந்தாலே அந்த நம்பர் 10ஆல டிவைட் ஆகும். சரியா? இது 10க்கான ஷார்ட்கட். இன்னும் ஒன்னே ஒண்ணு. 11க்கு என்ன சார் ஷார்ட்கட்? 11க்கு என்ன சார் ஷார்ட்கட்? சோ என்ன சொல்லலாம்? ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 1331. இது 11ஆம் வாய்ப்பால வருமா அப்படின்னு கேட்டா, கணம் படிச்சிருந்தீங்கன்னா, கியூப் படிச்சிருந்தீங்கன்னா இது 11 கியூபுக்கான ஆன்சர். அப்ப கண்டிப்பா இது 11ஆல டிவைட் ஆகும். சரியா? சோ நான் இதை எப்படி ஷார்ட்கட்னு சொல்றேன்? இது எனக்கு கணம்லாம் படிக்கல சார், இன்னும் நான் கியூப்லாம் படிக்கல அப்படின்னா நான் எப்படி இதை பார்த்தவனே 11ஆல டிவைட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறது. சரியா? சோ எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணுங்க. 4ஆ? இங்கேயும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணுங்க. 4. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன வருது? 0ன்னு வருதா? சோ ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணி அதுக்கான வித்தியாசத்தை பார்க்கும்போது எனக்கு டிஃபரன்ஸ் 0 வரணும், இல்லனா 11ஆம் வாய்ப்பால ஏதோ ஒரு நம்பரா வரணும். சரியா? 0 வரலாம், இல்ல 11 22 33 44 வித்தியாசம் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லலாம்? அந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். சரியா? சோ லாஜிக் புரியுதா? இல்ல சார் 5 நம்பர் தரீங்க, இப்படி தரேன், இது 11ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பயும் அதே தான் பண்றேன். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். 4 2 ஆட் பண்ணா 6ஆ? 6 6 ஆட் பண்ணா 12. இங்க 8 4 2 நம்பர் தான் இருக்கா? 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா என்ன? அதுவும் 12. இதுக்கான வித்தியாசம் 0 வருது இல்ல? சோ இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். அங்க 0 தான் வரணும்னு அவசியம் இல்ல. 11 22 33ன்னு எது வேணா வரலாம். ஆனா அது 11ஆம் வாய்ப்பால வர நம்பரா இருக்கும். சரியா? சோ அப்படி புரிஞ்சுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போதும் வகுப்படும் தன்மை. இது தெளிவா இருந்தீங்கன்னா கணக்கு கொஞ்சம் ஈஸியாவே புரியும். சரியா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி சார் கேட்பாங்க? இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி கேட்பாங்க அதை நான் சொல்லிடுறேன். சரியா?